சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் எதிர்பார்த்து காத்திருந்த படம், தமிழ்நாட்டு மக்கள், ஆந்திர மக்கள், ஏன் இந்தியா ஃபுல்லாவே எதிர்பார்த்து காத்திருந்த படம். அந்த படம் தான் புஷ்பா டூ த ரூல். அது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே வந்து 2 லட்சம் பேர் கூடி ஒரு ஆவேசப்படுத்தினாங்க. அதே மாதிரி இப்ப இதோட படத்தோட ப்ரீ புக்கிங்கும் அவ்வளவு அட்வான்ஸா நல்லா சிறப்பா போச்சு. அந்த தருணத்துல வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு டிசம்பர் 5 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பார்ட் 1 வந்து டிசம்பர் 2021 ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா ஒரு 3 வருஷம் கழிச்சு 2024 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்குள்ள போலாங்க. அதாவது புஷ்பா டு த ரூல் இது பாத்தீங்கன்னா இது பார்ட் 1ஓட கண்டினியூட்டியா தான் வருது. அந்த பார்ட் 1ல வந்து தன்னை, அதாவது பன்வர் சிங் ஷெகாவத்ங்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் புஷ்பாக்கு இருந்த இடைப்பட்ட ஒரு போட்டி தான், பழிக்கு பழி போட்டி தான் இந்த படத்துலயே அப்படியே கண்டினியூட்டி ஆகுது. அதே தருணத்துல பாத்தீங்கன்னா அந்த சிண்டிகேட் உறுப்பினரா இருந்த சுனில்குமார் நடிச்ச கேரக்டர் மங்களம் சீனு, அவருக்கும் அவர் வந்து தோக்கடிச்சதுனால வந்து இவர் வந்து இந்த படத்துல இதே கண்டினியூட்டியா போட்டிக்கு வராரு. அவங்க மனைவியும் தன்னோட தம்பியை கொலை பண்ணனால அவங்களும் இந்த, அதாவது பன்வர் சிங் ஷெகாவத்தை கைக்குள்ள போட்டு வச்சு எப்படியாவது புஷ்பாவை வந்து நம்ம இது பண்ணணும், அவரை வந்து மேல வளர விடக்கூடாது, அவர் வந்து எப்படியாவது கீழே தட்டி ஆகணும்னு அதே ஒரு மோட்டிவோடவே அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வைங்க, புஷ்பா வந்து ஒரு இடத்துல வந்து முதலமைச்சர் கிட்ட போட்டோ எடுக்க போவாருங்க, அவரோட செக்ரட்டரி ஆபீஸ்ல. அப்படி போகிற தருணத்துல புஷ்பா வந்து ஒரு கடத்தல்காரங்கிட்ட போய் நான் போட்டோ எடுக்கணுமான்னு வந்து அந்த முதலமைச்சர் அவமானப்படுத்திடுவாரு. அப்படி ஏற்படுறதாங்க இந்த கதை. அப்படி பாத்தீங்கன்னா அதனால அவமானப்பட்ட புஷ்பா என்ன பண்றாருன்னா, தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு ஆளை, தன்னை வந்து சிண்டிகேட் உறுப்பினரா ஆக்குன ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்க வந்து போராடுறாருங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அதுல வந்து ஃபுல்லாவே வந்து பணத்தாலே அடிக்கிறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு செம்மரக்கட்டை கடத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடத்தி அதை வந்து சும்மா பணம் வாரி குவிச்சு அந்த இடத்துல வந்து அவரை முதலமைச்சரா ஆக்குறாரு. அப்படி ஆக்குறதா கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையா சொல்ல போனோம்னா ஒரு 2 சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனலா இதா போச்சுன்னா 3வது சீன் அப்படியே அடுத்து தட்டி தூக்கிடுதுங்க. எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆகுற மாதிரி தெரியாது. ஃபர்ஸ்ட் 2 சீன் பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனல் டிராமா மாதிரி போகும். 3வது சீன் வந்து புஷ்பாக்கு அப்படியே கெத்து மாதிரி மாஸ் சீன் மாதிரி கொண்டு வந்து காமிச்சிடறாங்க. அதே தருணத்துல வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனோட தங்கையை காப்பாத்துற ஒரு அண்ணனாவும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சிகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா சண்டை காட்சிகள். அண்ணனோட தங்கச்சியை வந்து ஒரு தவறா தொட நினைக்கிறப்போ அவர் வந்து ஒரு கோயில் திருவிழால இருப்பாரு. அந்த கோயில் திருவிழால வந்து காளிவேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. அப்படி ஆடிட்டு இருக்கிற தருணத்துல தன்னோட அண்ணன் பொண்ணை தப்பா தொட்டவங்களை வந்து ஒரு ஆக்ஷன் காட்சியில பிரிச்சு மெஞ்சிருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் பாக்குறப்ப உண்மையாலுமே ஒரு ரொம்ப அற்புதமாவே வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா படத்தோட ஆக்ஷன் காட்சிகள் தான் இந்த படத்தோட பிளஸ்ன்னே சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஆக்ஷன் தான் ஒரு, அதாவது பிசிக்ஸ் ரிலேட்டிவ் தியரிக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா வந்து சண்டை காட்சிகள் காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து 2 கையும் 2 காலும் கட்டப்பட்ட ஒரு காட்சி வரும். அது பாத்தீங்கன்னா வந்து நீங்க நம்பவே முடியாது. ஆனா வந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளவு பக்காவா பண்ண முடியுமாங்கிற அளவு கூட அந்த டீம் வந்து நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பின்னணி இசை. சாம் சிஎஸ் சார் தான் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணி கொடுத்திருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட சேர்த்து. அது வந்து படத்திற்கு இன்னுமே வந்து கூடுதல் பலம் சேர்த்து இருக்குது. ஒளிப்பதிவு சொல்லவே தேவையில்லை. படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த காட்சிகளுக்கு எந்தெந்த இது தேவையோ, கிரேடிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா டைரக்டர் சார் ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு. எந்த காட்சியுமே வந்து லேக், அதாவது 2 சீன் போர் அடிக்குதுங்க, 3வது சீன் புஷ்பா அடிச்சு தட்டி தூக்குறாங்க. புஷ்பாக்கு மாஸ்டா எந்த இடத்துலயும் லாஸே கிடையாது. அந்த அளவுக்கு பக்கவா பிரசன்டேஷன் கொடுத்து, கேஜிஎஃப் நீங்க எந்த அளவுக்கு போய் ஆடியன்ஸ் எல்லாரும் போய் உட்காந்து போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இந்த படமும். ஒவ்வொரு இடத்துல லேக் வரும், ஆனா லேக் கிடையாதுங்க, ஒரு எமோஷனல் டிராமாவா போகும். அதாவது புஷ்பாக்கும் அவரோட மனைவியான ஸ்ரீவல்லிக்கு இருக்கிற இடைப்பட்ட காட்சிகள்லாம் வரும். அது பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாம் வந்து எந்த இதுவும் இருக்காது. அது சலிப்பு தட்டுறவங்களுக்கு தான் தட்டாதவங்களுக்கு தட்டாது. அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ல போனா ஒரு ஒரு சாதாரண ஆள் தன்னோட பேர் வந்து நிலைக்கணும், அவனுக்கு வந்து அவங்க குடும்ப பேர் வரணுங்கிறதுக்காக போராடுறது மாதிரிதான் இந்த கதை. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து தன்னை அவமானப்படுத்திடுவாரு. அதுக்கான விட வந்து இந்த படத்துல கிடைக்கும் எண்டுல. அதை விட முக்கியமா சாதாரண வியாபாரி, சாதாரண ஆளா இருந்த வந்து இப்ப வந்து உலக அளவுல வந்து கடத்தல் பண்ற அளவுக்கு வந்து புஷ்பா பெரிய ஆளா வளர்ந்து நிப்பாரு. உண்மையாவே சொல்ல போனோம்னா அல்லு அர்ஜுன் சார் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளையும் சரி, சண்டை காட்சி, பாடல் காட்சிகள், டான்ஸ் காட்சிகள் எல்லாத்துலயும் சரி பக்காவா பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, அது இப்படி இந்த ஸ்டைல் பண்றதாகட்டும், அப்படி நின்றுட்டு பேசுறதாகட்டும், அப்படி அந்த நடந்து வர தோரணை ஆகட்டும், எல்லாத்துலயுமே அருமையா நடிச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மேடம்,
அவங்களும் உண்மையாலுமே படத்துக்கு தேவையான அளவுக்கு, அதாவது புஷ்பாவோட ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி ஆந்திராக்காரங்களுக்கு எல்லாம் மனைவியா இருந்து எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தத்ரூபமா அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் படத்தோட மங்களம் சீனுமா வர சுனில் சாரும் சரி, எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, முக்கியமா ஒண்ணு பிளஸ், படத்தோட பிளஸ் என்னன்னா வில்லன் கேரக்டர் வந்து எழுதின விதம் தான். உண்மையாலுமே அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் சார் வந்து ரொம்ப பக்காவான பர்ஃபார்மன்ஸ், அதாவது தேவைக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லி ஆகணும். அதாவது இந்த இமிட்டேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படியே பண்ணிட்டு நம்ம அந்த பாடி லாங்குவேஜ் டக்குன்னு மாத்துறது, டக்குன்னு வேற மாதிரி அவங்க மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் என்ட்ரி. அவர் பாத்தீங்கன்னா அவங்க செம்மரக்காரர்கள் குரூப்ல போய் அவங்கள பிடிக்கிற மாதிரி போவாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நொண்டியாட்ட நடந்து போவாரு. அதெல்லாம் பார்க்கவே ஃபகத் ஃபாசில் சாருக்கு இவ்வளவு ஒரு அதாவது குரல்ல தான் வெர்சாலிட்டி பண்றாருன்னு பாக்குறேன். நடந்து போற காட்சிகளையும் சரி, நிக்கிறதுலயும் சரி, பேசுறதும் சரி, அந்த இடத்துல ஒரு காமெடி பண்றதா இருந்தாலும் சரி, புஷ்பானா பிளவர் இல்ல ஃபயரா அப்படின்னு பண்றதுலயும் சரி, ஃபகத் ஃபாசில் சார் உண்மையாலுமே படத்துக்கு ஒரு 100% அர்ப்பணிப்பை கொடுத்திருக்காரு. இப்படி படம் முழுக்க வந்து நல்ல ஒரு இதாத்தான் போகுது. எந்த இடத்துல முகேஷ் உனக்கு வந்து போர் அடிச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வச்சுட்டாங்க. அதுதாங்க படத்துக்கு போரு. ஒரு படத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்கன்னா, டக்குன்னு ஆடியன்ஸ் முடிச்சு ஒரு காப்பி இது சாப்பிட்டு அடுத்த காப்பி சாப்பிடறதுக்குள்ள ஒரு படம் முடிஞ்சுங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம். கடைசி பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்த ஆள் கூட ஒரு ஆள் தூங்கிட்டாரு. ஏன்னா வந்து அவர் படத்தோட லென்த் தான், மத்தபடி படம் எந்த அளவுக்கு போர் எல்லாம் அடிக்கல. ஒரு சீன் போர் அடிக்கும், ஒரு சீன் பாத்தீங்கன்னா அது அந்த சீனுக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா ஒரு ஆக்ஷன் காட்சிகளோ ஒரு மாஸ் காட்சிகளோ கொடுத்து ஈடு பண்ணிடுறாங்க. புஷ்பா 2 படம் வந்து உண்மையாலுமே கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்ல திரைப்படம்.